நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் இன்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அமர்வோம். என் தொண்டை ரொம்ப இதாக போச்சு, அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. வணக்க மாதத்தினுடைய 6ஆம் நாள். இன்றைக்கு நமது திருத்தொண்டராக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு முதலாக மறையுரை ஆற்ற இருக்கின்றார். எப்படி பேதுரு உயிர் தாண்டவர் பெந்தகோஸ்து திருவிழாலாம் முடிஞ்சு எப்படி வல்லமையோடு நற்செய்தியை போதித்தாரோ, அதே போல் ராபின் சன் சிறப்பாக மறையுரை ஆற்றவும், அவருடைய இந்த இறைவாக்கு உரைக்கும் பணி சிறப்புற நடைபெறவும், பிரசங்கம் முடிஞ்ச பிறகு வெளியில் போன பிறகு எப்படி இருந்ததுன்னு நீங்கள் சொல்லலாம். புரியுதுங்களா? கனடாவில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஒரு அம்மா டெய்லி மாஸ்க் வருவாங்க, டெய்லி என்னை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சூப்பராக இருந்தது பிரசங்கம், சூப்பராக இருந்தது. 6 மாதம் கழித்து தான் அந்த அம்மா நான் காது ஆப்ரேஷனுக்கு போகிறேன் அப்படின்னு. என்ன ஆச்சு? இந்த காது சுத்தமாக கேட்காது அப்படின்னு. இந்த காது யாராவது பேசுனா கொய் அந்த ஃபாதர் அப்படி. அப்போ 6 மாதம் தான் என்னை அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நல்ல வேலை கேட்காதனால பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஸோ ஆல் த பெஸ்ட் டீக்கன் ராபின் சார். ஓகே, குருத்துவ வாழ்வில் குருத்துவ பணியில் மறையுரை வழங்குவது என்பது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் நம்ம இப்போது திருத்தூதர் பணியிலிருந்து நாம் முதல் வாசகத்தை வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எவ்வாறு இயேசுவின் சீடர்கள் போதித்து தான் திருச்சபையை வளர்த்தார்கள். பை ஸ்பீக்கிங், பை ப்ரீச்சிங். ஆக திரு அவை நாள்தோறும் வளர்ந்து கொண்டிருந்தால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி போதித்தார்கள். போதிச்சு தான் அவர்கள் நிறைய பேரை திருச்சபை சேர்த்து கொண்டே இருந்தார்கள், நிறைய பேர் திருமுழுக்கு பெற்றார்கள். ஆக நம்ம போதிக்கிறது என்பது இயேசுவை பற்றி, இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி. ஆக அந்த இறை வார்த்தை ஆக போதிக்க வேண்டியது குருத்துவ வாழ்வுடைய ஒரு முக்கியமான பங்கு. அதை நம்ம திருத்தொண்டர் ஆரம்பிக்க இருக்கின்றார். அவருக்காக ஜெபிப்போம், வாழ்த்துவோம். மேலும் இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற மயிலை மாதா அன்பிய குடும்பங்களுக்காகவும், இன்று தனது 62ஆம் ஆண்டு பிறந்தநாளை கொண்டாடுகின்ற சசிகலா
சசிகலா இருக்கிறாங்களா? ஓகே, இருக்கு. இறைவன் இவருக்கு செய்த அநேக நன்மைகளுக்கு நன்றியறிதலாகவும் ஆண்டனி யுவராஜா புளோரிடா நன்றியின் பலியாகவும் ஜெர்மியா மேரி லீனா ரோஸ்லின் 49ஆம் ஆண்டு திருமண நாளை இன்றைக்கு கொண்டாடுகிறார்கள். குடும்பம் வந்திருக்கிறாங்களா? 49. எபினேசர் மணி நன்றியின் பலியாகவும் யுவானி நன்றியின் பலியாகவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். இக்கருத்துக்களோடு இணைந்து இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவோம். மேலும் மரித்த அருட்சகோதரி டயானா மேரி, அந்தோனி சாமி பெர்னாண்டோ, ஜெய் மேரி, கஸ்பா பெர்னாண்டோ, செல்லம்மாள், சுவாமிநாதன் பெர்னாண்டோ, ஜோசப் ராஜரத்னம் பெர்னாண்டோ, குளோரி தாமஸ், ராஜேஸ்வரி, ஆந்தனி சாமி, சகாய சீலி மோரைஸ், ஜகத் ரத்னம், தல்மேதாம், சவரி பிச்சை பெர்னாண்டோ, அந்தோனி, சிறுமலர் செல்வி, ஜோசப், லூர்தம்மாள், சௌமியா இவர்களின் ஆண்மையை பாற்றுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. எழுந்து நிற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, பாஸ்கா விழாவை கொண்டாடிய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்கா கொண்டாட்டத்தின் பயன்களை நாங்கள் எல்லா காலங்களிலும் துய்த்திடச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 11-15 முடிய. பவுல், சீலா, தீமோத்தேயு, லூக்கா ஆகிய நாங்கள் துரோவாவில் இருந்து கப்பலேறி சமோத்திராக்கு தீவுக்கும் மறுநாள் நெயப்போலி நகருக்கும் நேராக சென்றோம். அங்கிருந்து மாசிதோனிய பகுதியின் முக்கிய நகரான பிலிப்பி சென்றோம். அது ரோமையரின் குடியேற்ற நகரம். அந்நகரில் சில நாட்கள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளன்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்கு சென்றோம். அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கே குடியிருந்த பெண்களோடு பேசினோம். அங்கு தியாத்திரா நகரை சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் பெயர் லிதியா. செந்நிற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர். அதன் பின் அவர் எங்களிடம், நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டிற்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். கண்காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாது அவர் அன்பு குறையாது. கண்காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாது அவர் அன்பு குறையாது. கண்ணாக என்னாலும் காத்திடுவார், கண்ணாக என்னாலும் காத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார் திகையாரே. துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார் திகையாரே. தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார், தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்பொழுது என்னை பற்றி சான்று பகர்வார், நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 15 இறை சொற்றொடர்கள் 26 பிரிவு 16 இறை சொற்றொடர்கள் 4 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்பொழுது என்னை பற்றி சான்று பகர்வார், நீங்களும் சான்று பகர்வீர்கள். ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகை கூட்டத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக இன்னும் காலமும் வருகிறது. தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்வார்கள். இவை நிகழும் நேரம் வரும்பொழுது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள்.
இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் அனைத்தும் நமக்கு தூய ஆவியானவர் நம்மிடமிருந்து செய்கிற செயல்களை பற்றி எடுத்துரைக்கின்றது. இந்த தூய ஆவியார் இயேசுவை குறித்து சான்று பகர்வது மட்டுமன்றி நம்மையும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சான்று பகர அழைப்பு விடுக்கின்றது. இப்படியாக ஒரு பணக்காரனும் அதே ஊரை சேர்ந்த ஒரு ஏழையும் ஒரே சமயத்தில் குழந்தை பிறக்கிறது. தவறுதலாக பணக்கார வீட்டு குழந்தை ஏழை வீட்டிற்கும், ஏழை வீட்டு குழந்தை பணக்கார வீட்டிற்கும் மாறி போய்விடுகிறது. ஏழை குழந்தை பணக்கார வீட்டில் செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே போல ஏழை வீட்டிற்கு வந்த பணக்கார குழந்தை குடும்ப சூழலால் பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றது. தினமும் பிச்சை எடுக்க செல்கையில் பணக்கார வீட்டை கடந்து செல்லும் பொழுது அந்த பணக்கார வீட்டு குழந்தையை பார்த்து அவனுடைய விளையாட்டுப் பொருட்களை பார்த்து இது ஏக்கத்தோடு செல்கின்றது. நான் இப்படிப்பட்ட பணக்கார வீட்டில் பிறக்கவில்லையே என்று ஏக்கத்தோடு பெருமூச்சு விட்டு தன் வாழ்நாள் முழுவதும் பிச்சைக்காரனாகவே இருக்கின்றது. அந்த குழந்தைக்கு தான் யார் என்று தெரியவில்லை, தன் தந்தை யார் என்று தெரியவில்லை, தான் தந்தை ஒரு மிகப்பெரிய பணக்காரர் என்றும் தெரியவில்லை. இதே மனநிலையில்தான் நம்மளோட ஆன்மீகமும் அமைந்திருக்கின்றது. அநேக நேரங்களில் நாம் யார் என்று நமக்கு தெரிவதில்லை. நம் தந்தை யார் என்பதை நமக்கு புரிவதில்லை. நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை பற்றி நமக்கு ஒரு புரிதலே இல்லை. இதனால்தான் நம் வாழ்க்கை போராட்டங்களில் விசுவாசத்தில் தளர்ந்து விடுகின்றோம். இந்த கிறிஸ்தவ விசுவாசத்தில் இறுதி வரை நிலைத்திருக்க நம் தந்தையாம் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் தூய ஆவியானவரை வழங்கியிருக்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாக மாற்றி தந்தையிடம் கூட்டி சேர்க்கின்றார். இந்த தூய ஆவியானவரை பலர் பணம் கொடுத்தும் மேலும் சிலர் பல வழிகளிலும் வாங்கிவிடலாம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அப்படியல்ல. நம்முடைய மனசான்றே தூய ஆவியானவர். 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியானவர் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா என்று பவுல் அடியார் கூறுவது போல தூய ஆவியானவர் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அவர் வாழும் ஆலயம். இதை அறியாமல் ஏழை வீட்டில் வளரும் பணக்கார குழந்தையைப் போல நாமும் தூய ஆவியாரை அறிந்து கொள்ளாமல், அவருடைய செயல்களை தெரிந்து கொள்ளாமல் அவரை துன்புறுத்தி அவரை அசிங்கப்படுத்துகின்றோம். எனவே நாம் தூய ஆவியாரை அறிந்து புரிந்து அவரில் வேறு ஒன்றி இயேசுவின் சாட்சிகளாக மாற தொடர்ந்து இத்திருப்பணியில் இணைவோம். ஆமென். எழுந்து நிற்போம். நமது மன்றாட்டுக்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடும். அன்பு இறைவா, எங்கள் தாய் திரு அவைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நீர்தாமே எங்கள் திரு அவையின் அனைத்து பணியாளர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து உமது இறை ஞானத்தாலும் இறை வல்லமையாலும் நிரப்பி தங்களின் பணி வாழ்வில் சிறந்து விளங்கிடவும் தாங்கள் அளித்த உறுதிப்பாட்டில் நிலைத்து நின்று செயல்படவும் தேவ அழைத்தலை ஊக்குவிக்கவும் தேவையான அருளை பொழிந்திட பணித்துறைக்கு அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, நாங்கள் திக்கற்றவர்களாக போகாதபடிக்கு உமது தாயை எமக்கு தாயாக அளித்து அவ்வன்னையின் பரிந்துரை வழியாக நீர் எங்களுக்கு செய்த எண்ணிலடங்கா நன்மைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இறைவா,
உமது ஆசியால் நாங்கள் நிறைவாழ்வு வாழ தேவையான அருளை பொழிந்திட பரிந்துரைக்கும் அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, உமது வல்லமையால் எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது அபிஷேகத்தால் எம்மை நிரப்பி தயக்கம் இல்லாமல் இறை சித்தத்தை ஏற்று நிறைவேற்றக்கூடிய மக்களாகவும் இறை நம்பிக்கையின் நிறைந்த மக்களாக வாழ தேவையான அருளை பொழிந்திட பரிந்துரைக்கும் அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, நாங்கள் உடலாலும் உள்ளத்தாலும் நலத்துடன் சுகத்துடன் வாழ உமது வாக்கின்படி எங்களுக்கு நீடிய ஆயுளை அளித்து நாங்கள் பணியாற்ற நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் பொழிந்து நாங்கள் புது பொலிவுடன் உமக்கு சாட்சி உள்ள மக்களாய் வாழ தேவையான அருளை பொழிந்திட பரிந்துரை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாமல் இறைவாம், எங்கள் அனைவரையும் தேர்ந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் யார் என்பதை உணர்ந்து அதற்கேற்ப எங்களது வாழ்வை எங்களது அழைப்பை மேன்மைப்படுத்திக் கொள்ளவும் உம்முடைய பிள்ளைகள் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய சீடர்களாக நாங்கள் வாழ்ந்து உம்மை மேன்மைப்படுத்தவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தான். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தான். என்னையே தானே கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையே தானே கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தினை தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்தும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தாம் திருவுடலை ஒப்புக்கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்த போது அவரே குருவாகவும்
பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மார்வனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனும் இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். அனைவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக இன்றைய நாளிலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கக்கூடிய இரண்டு ஆண்மேலை பாட்சிகளாக டயானா மேரி, ஆந்தனி சாமி, பெர்னாண்டோ, ஜெயமேரி, கஸ்பார் பெர்னாண்டோ, செல்லம்மாள், சுவாமிநாதன் பெர்னாண்டோ, ஜோசப் ராஜரத்னம் பெர்னாண்டோ, குளோரி தாமஸ், ராஜேஸ்வரி, அந்தோனி சாமி, சகாயசீலி, மோரிஸ், ஜெகரத்னம், அமல்டியா, சபரி பிச்சை பெர்னாண்டோ, ஆந்தனி, செல்வி, ஜோசப், லூர்தம்மாள் மற்றும் சௌமியா. இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக இருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேர்த்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகனேசு நமக்கு போதித்தவாறு இறையாட்சி இவ்வுலகில் வர வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கும் எழுந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் கிறிஸ்துவின் அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவாய் என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவாணி உன்னை தருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவாய் என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவாணி உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா, தலைவா, அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்